ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நாம் கொண்டாடும் இந்த புனித நாளில் சித்ரா பௌர்ணமி, தமிழ் மாதமான சித்திரையில் வரும் பௌர்ணமி தினம். மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளின் வரலாற்றை பார்த்தால் இது சித்திரகுப்தன் உடன் தொடர்புடையது. சித்திரகுப்தன் என்பது யம தர்மராஜாவின் உதவியாளராக மனிதர்கள் வாழ்நாளில் செய்த நற்செயலையும் தீமையான செயல்களை அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருப்பார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் நாம் நம்முடைய தவறுகளை நினைத்து மனம் திருந்தி நல்ல செயல்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பது நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில் இந்திரன் தனது பாவங்களை தீர்த்து கொண்ட தினம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த நாளில் ஆற்றில் அல்லது குளத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை நகரத்தில் இந்த நாளில் மிகப்பெரிய விழா நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டு இரவில் முழு நிலவை கண்டு வழிபடுகிறார்கள். இந்த நாளில் செய்யப்படும் முக்கிய செயல்கள் புனித நீராடுதல், விரதம் இருப்பது, தியானம் செய்வது, தானம் செய்வது, இறைவனை பிரார்த்தனை செய்வது. இவை அனைத்தும் நமக்கு நல்ல வாழ்வையும் மன அமைதியும் தரும். சித்ரா பௌர்ணமி நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் கணக்கில் வருகிறது. ஆகவே நல்லதை செய்வோம். இறுதியாக இந்த புனித நாளில் அனைவரும் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து நம் வாழ்க்கையை உயர்த்துவோம். இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.